இன்றைக்கி இளநீர் புட்டிங் பண்ணலான்னா எல்லோரும் இளநீர் பாயாசம் தான் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் தேடி அலசி எப்படியோ கண்டுபிடிச்சி நான் நொங்கு வேறு வாங்கிட்டேன். அதனால் இளநீர் நொங்கு புட்டிங் இன்னோவேட்டிவாக டிஷ் பண்ணலான்னு இந்த தேங்காய் உடைக்க பக்கத்து வீட்டில் இருந்து அருவானா வாங்கிட்டு வந்து உசுரை கொடுத்து உரிச்சா 2 சொட்டு தான் உள்ளே இருக்குது. ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். ஆனால் நொங்கே ஆல்ரெடி புட்டிங் ஜெல்லி மாதிரி தான் இருக்குது. அதை உரிச்சி அரைச்சி திருப்பி ஜெல்லி மாதிரி கொண்டு வந்த ஒரே அறிவாளி நானாக தான் இருப்பேன். இந்த அகர்னு ஒன்றத்தை வாங்கினேன். இதோட விலை எவ்வளோ இருக்கும்? ஒரு 20 ரூபா, மிஞ்சி போனால் 50 ரூபா இருக்குமா? இந்த தம்மா துண்டு 130 ரூபா. என் லெஃப்ட் சைடு ஹார்ட் எனக்கு வலிக்க ஆரம்பிச்சிட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பொருள் போல் நம்ம வந்து ரொம்ப சூதானமாக தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையும் அடைச்சி வச்சுட்டு ரப்பர் பேண்ட் போட்டு மூடி வைக்கணுமா? ரப்பர் பேண்டே என்கிட்ட இல்லை. அப்புறம் தேடி கண்டுபிடிச்சி ஒன்றத்தை மட்டும் எடுத்து மூடி வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் சும்மா மேலே போட்டு மல்லாக்க எடுத்து உள்ளே வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து எடுத்து பார்க்குறேன் எல்லாம் ஐஸ் கட்டியாக மாறி போயிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் வெளியே வச்சு அதை திருப்பி எடுத்து பார்க்குறேன் நல்லா கொழுக்கு முழுக்குன்னு ஆடிக்கிட்டு இருந்தது. அது பார்க்க நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. ஆனால் நான் டைம் அந்த புட்டிங்கை சாப்பிட்டு பார்க்குறேன்னா அதனால் ஒரு மாதிரி எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. ஆனால் வந்து ரொம்ப விலையெல்லாம் ஜாஸ்தி பொருள் கொடுத்து வாங்கியிருக்கோம். கண்ணை மூடிட்டு சாப்பிடணும்னு சாப்பிட்டுக்கிட்டேன்.